தனது பணம், பட்டம், பதவிகளில் மிக உன்னத நிலையில் இருக்கும் மனிதன் தொடர்ந்து கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது முதலில் படைத்தவரை திட்டினாலும் பிறகு அவர்கள் அநேக நற்குணங்களை அணிந்து கொள்வதை நாம் அநேக வேளைகளில் காண்கிறோம் அல்லவா? இன்றும் ராஜாவின் அரண்மனையிலிருந்து ஒருவன் துணிந்து மனிதர்களுக்கு தண்டனை கொடுத்த ஒருவன் நான் ஒன்றும் பேச அறியேன் என்று கூறிய ஒரு நிகழ்வை தான் காணப்போகிறோம். வேத வசனங்களை கற்றுக்கொள்ள விருப்பத்தோடு இன்றும் எங்களோடு இணைந்திருக்கும் உங்களை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் யாத்ராமும் 4ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேலரை விடுவிப்பதில் மோசேக்கு இருந்த தயக்கங்கள், ஆரோன் மோசேயின் பேச்சாளராக நியமிக்கப்படுகிறது, மோசே எகிப்திற்கு திரும்புதல் ஆகிய சம்பவங்களை படிக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் மோசே எகிப்திற்கு திரும்பியதை பற்றியும் அவருடைய சந்தேகங்களை கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமான முறையில் கையாண்டார் என்பதை பற்றியும் நமக்கு தெரிவிக்கிறது. மோசேயின் மனதிலே பல கேள்விகளும் அவர் கடக்க வேண்டிய பல தடைகளும் இருந்தன. ஆனால் மோசேயின் ஒவ்வொரு தயக்கத்திற்கும் கடவுளிடத்திலே பதில் இருந்தது. கடவுள் கொடுத்த அந்த பணிக்கு தான் பொருத்தமான ஆள் இல்லை என்று மோசே நினைத்ததற்கு பல காரணங்களை அவர் வைத்திருந்தார். கவனிங்கள், வாசிக்கிறேன். யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். வரவிருக்கும் நாட்களிலே மோசே அந்த கோலை பல வழிகளிலே பயன்படுத்த போகிறார். அதுவே அவருடைய அதிகாரத்தின் அடையாளமாக மாறப்போகிறது. மோசேயுடன் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அது இஸ்ரவேலர்களுக்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு சாட்சியாக அமையும். மேலும் அது மோசேக்கு ஒரு பலத்தின் ஆதாரமாகவும் விளங்கும். யாத்ராமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே கோலை தரையில் போட்ட பொழுது அது ஒரு கொடிய விஷ ஜந்துவாக மாறுகிறது. கவனித்து பார்த்தால் அந்த கோலில் எந்த சுய சக்தியும் இல்லை என்பதை அறியலாம். அது வெறும் ஒரு கருவி மட்டுமே. அதை சாத்தானும் பயன்படுத்தலாம், கடவுளும் பயன்படுத்தலாம். உதாரணமாக இந்த கோலை ஒரு ரூபாய் நோட்டுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த பணத்தை கொலை செய்வதற்கோ அல்லது சூதாட்டம், மது போன்ற தீய வழிகளுக்கோ பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது அந்த பணம் ஒரு சர்ப்பமாக மாறுகிறது. ஆனால் அதே பணமோ அல்லது கோலோ கடவுளுடைய வல்லமையாலே வழிநடத்தப்படும் ஒரு மனிதனின் கையில் இருக்கும் பொழுது மட்டுமே அது கடவுளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த முக்கியமான பாடத்தையே இந்த பகுதியிலே கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. பலர் கார், வானொலி மற்றும் தொலைக்காட்சி போன்றவற்றை சாத்தானுக்குரியதாக கருதுகிறார்கள். உண்மைதான், சாத்தான் இந்த கருவிகள் அனைத்தையும் பயன்படுத்த முடியும். ஆனால் அதே சமயம் அவைகளை கடவுளுக்காகவும் பயன்படுத்த முடியும். அருமையான சகோதரனை, சகோதரியே, இந்த சர்ப்பத்தின் வாலை பிடியுங்கள். உங்கள் காரை பயன்படுத்தி முதியவர்களை சபைக்கு அழைத்து வாருங்கள், அல்லது இறை வசனத்தை கேட்க உங்கள் நண்பர்களை அழைத்து செல்லுங்கள். தொலைக்காட்சி மற்றும் வானொலியிலே வரும் கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு கொடுங்கள். ஊடகங்கள் சாத்தானின் கருவியாக மாறாமல் கடவுளின் கருவியாக மாறுவதற்கு உங்கள் பங்களிப்பை செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவற்றை கடவுளின் கையில் இருக்கும் ஒரு அதிகாரத்தின் கோலாக மாற்றுகிறீர்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பதற்காக கடவுள் மோசேயை அழைத்தார். இதற்காக அவருக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே பயிற்சி அளித்து எரியும் முச்செடியின் வழியாக தனது கட்டளையை கொடுத்தார். ஒரு காலத்தில் மிகுந்த ஆர்வத்துடன் கடவுளுக்கு முன்பாக ஓடி செயல்பட்ட அதே மோசே இப்பொழுது கடவுள் கொடுத்த விடுதலை செய்பவர் என்ற பொறுப்பை ஏற்க தயங்குகிறார். அவர் தனது ஆட்சேபனைகளை கூற தொடங்கிய பொழுது கடவுள் அவர் கையிலே ஒரு கோலை கொடுத்தார். கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனிதனின் கையில் இருக்கும் அந்த கோல் கடவுளின் விருப்பப்படி பயன்படுத்தப்படும் பொழுது அது ஒரு அதிகாரத்தின் அடையாளமாக மாறுகிறது என்பதை அவர் கண்டுகொண்டார். இந்த கோலுடன் சேர்ந்து இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி செல்லும் அந்த பெரிய பொறுப்பை ஏற்பதற்கு முன்னதாக மோசேக்கு மற்றும் ஒரு உறுதிமொழியையும் ஒரு முக்கியமான பாடத்தையும் கடவுள் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை வாசிக்கிறேன். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மலையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார்.
அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போல் ஆயிற்று. அப்பொழுது அவர், முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவிகொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இங்குள்ள செய்தி குறிப்பாக மோசேக்காக தேவன் கூறியது என்று சொல்லலாம். அவருடைய மடி அல்லது மார்பு என்பது அவரது உள்ளான வாழ்க்கையை குறிக்கிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று கூறுகிறது. அதாவது இருதயம் எதை நாடுகிறதோ அதையே கைகள் செய்யும். தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மனிதனின் கையிலே அந்த கோல் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். இப்பொழுது மோசேயின் கையும் இருதயமும் ஒன்று சேர இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார். மேலும் லூக்கா 6ஆம் அதிகாரம் 45 என்ன சொல்கிறது? நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். கடவுள் மோசேயிடம் அவரது கைகளையும் இருதயத்தையும் கேட்கிறார். அதே தான் இன்று நம்மிடத்திலையும் கேட்கிறார். கடவுளுக்கு நம்முடைய பணமோ அல்லது திறமையோ தேவையில்லை. அவருக்கு நீங்களும் நானும் தான் வேண்டும். நாம் நம்மையே அவரிடம் கொடுத்து விட்டால் மற்ற அனைத்தும் தானாகவே அவரிடத்திலே வந்துவிடும். மோசே தனது கையை மார்புக்குள் வைத்தார். அது வெளியே வரும்பொழுது குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. மீண்டும் அவர் தனது கையை மார்பினுள்ளே வைத்த பொழுது அது சுத்தமாக வெளியே வந்தது. உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே இறுதியிலே வெளிப்படும். அதைத்தான் இந்த காரியம் காட்டுகிறது. தன்னிடம் முழுமையாக சரணடைந்த ஒரு மனிதனின் கையிலே அந்த கோல் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். அந்த மனிதனின் கைகள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அவனது இருதயத்தின் விருப்பப்படியே செயல்பட வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்தார். மோசேக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் மற்றும் இன்று நமக்கும் கடவுள் கற்றுக் கொடுக்கும் ஒரு மகத்தான பாடம் இதுதான். சரி, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். மோசே இப்பொழுது மற்றும் ஒரு மறுப்பை தெரிவிக்கிறார். அவர், ஆண்டவரே, இந்த பணிக்கு சரளமாக பேசக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தேவை, ஆனால் என்னால் நன்றாக பேச முடியாது என்று சொல்கிறார். உண்மையிலே பேச வேண்டிய நேரம் வரும்பொழுது மோசே நன்றாக பேசக்கூடியவர் தான். ஆனால் அவர் ஒரு காரணத்தை கூறி தப்பிக்க பார்க்கிறார். தான் இந்த பணிக்கு தகுதியற்றவர் என்று அவர் உணர்கிறார். கடவுள் மோசேயிடம் அவருடைய கைகளை மட்டுமல்ல அவருடைய பேச்சையும், அதாவது அவருடைய வாயையும் கேட்கிறார். மோசேயின் நாவோடு தான் இருந்து அவர் என்ன பேச வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதாக கடவுள் வாக்குறுதி கொடுக்கிறார். ஒருவருடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே அவருடைய பேச்சாக வெளிப்படும். கிணற்றுக்குள், அதாவது இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே வாளி, அதாவது வாய் வழியாக வெளியே வரும். சுருக்கமாக சொன்னால் கடவுள் மோசேயின் முழு இருதயத்தையும் விரும்பினார். பாருங்கள், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றான். மோசே தனக்கு பதிலாக வேறொருவரை நியமிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் கர்த்தர் அதற்கும் பதில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து கவனியுங்கள். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். கடவுளிடம் ஒரு பேச்சாளரை கேட்டதன் மூலம் மோசே ஒரு பெரிய தவற்றை செய்தார். கடவுள் அதற்கு அனுமதி அளித்தாரை தவிர அதிகாரம் பிரிந்து போவதை அவர் விரும்பவில்லை. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்திலே பயணம் செய்த பொழுது இது பல சிக்கல்களை உருவாக்கியதை நாம் பார்க்கிறோம். மோசே சீனாய் மலையில் இருந்த பொழுது இஸ்ரவேலர்கள் வணங்குவதற்காக ஆரோன் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்ததிலே சம்பந்தப்பட்டிருந்தார் என்பதை பாருங்கள், யாத்திராகமம் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இது ஆரோன் செய்த ஒரு பயங்கரமான தவறுதான். மேலும் அதிகாரம் பகிரப்பட்டதால் வந்த விளைவு இது. எண்ணாகம புத்தகத்திலே இன்னும் பல பிரச்சனைகள் உருவாவதை நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும் பணிக்கு கடவுளுக்கு ஆரோன் தேவைப்படவில்லை. அவருக்கு மோசே மட்டுமே போதுமானவராக இருந்தார். மோசே கடவுளை முழுமையாக நம்ப தயங்கியதால்
கடவுள் அவருடன் இன்னொரு மனிதனை அனுப்ப வேண்டியதாயிற்று. நமது பலவீனத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதே சமயம் கடவுள் நம்மை ஒரு பணிக்கு அழைக்கும் பொழுது நாம் நம்பிக்கையோடு அதற்கு செவி சாய்க்க வேண்டும். அவர் அழைக்கும் பணியை செய்ய அவரே நமக்கு பலன் அளிப்பார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். மோசே தன் மாமனாகிய எத்ரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரரிடத்துக்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்ரோ மோசேயை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். கவனித்தீர்களா? எகிப்திலே இப்பொழுது ஒரு புதிய பார்வோன் ஆட்சி செய்கிறான். மோசேயை கொலை செய்ய உத்தரவிட்ட பழைய பார்வோன் இப்பொழுது இறந்து விட்டான். எனவே மோசே எவ்வித பயமும் இன்றி பாதுகாப்பாக எகிப்திற்கு திரும்ப முடியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போகவிடான். கடவுளே பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று கூறுவது பலருக்கும் எப்பொழுதுமே ஒரு புதிராகவே இருந்து வருகிறது. வாதைகளை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பிரச்சனை மீண்டும் எழும்பும். அப்பொழுது இதை பற்றி நாம் இன்னும் விரிவாக ஆராய்ந்து ஒரு திருப்திகரமான விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். சரிதானா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன். கடவுள் தனிப்பட்ட ஒவ்வொரு இஸ்ரவேலரையும் தேவகுமாரன் என்று அழைக்கவில்லை. ஆனால் அந்த தேசத்தை பார்த்து இஸ்ரவேல் என் குமாரன், என் தலைப்பிள்ளை என்று கூறுகிறார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 23 வசனம், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். பார்வோனிடமும் எகிப்தியரிடமும் கடவுள் மிகவும் மென்மையாகவே நடந்து கொண்டார். இந்த போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே அவர் பார்வோனிடம், என் குமாரனாய் இஸ்ரவேலை போகவிடு, இல்லையென்றால் நான் உன் குமாரனை கொன்று போடுவேன் என்று தெளிவாக சொன்னார். எகிப்தின் தலைப்பிள்ளைகளை சங்கரிப்பதற்கு முன்னதாகவே கடவுள் பல வாதைகளை அனுப்பி பார்வோனுக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்தார். மெய்யான கடவுளை அங்கீகரிப்பதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கும் அவருக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. ஆனால் பார்வோன் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. பாருங்கள், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24 வசனம், வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். இது ஒரு விசித்திரமான வசனமாக தோன்றலாம். ஆனால் இது மோசேயின் 3வது உண்மையான தடையை வெளிப்படுத்துகிறது. அவர் தன் மகன்களுக்கு விருத்த சேதனம் செய்ய தவறிவிட்டார். விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுடன் கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளம் அல்லது முத்திரையாகும். மோசே மற்றவர்களுக்கு கடவுளின் விருப்பத்தை அறிவிக்க வேண்டுமென்றால் அவரும் கடவுளின் விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்தவராய் இருக்க வேண்டும். எனவே மோசேயின் கீழ்ப்படியாமையை அவருக்கு கடவுள் வலுக்கட்டாயமாக நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விருத்த சேதனத்து நிமித்தம், நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இந்த சம்பவத்தை புரிந்து கொள்வது சற்று கடினம்தான். எனவே இந்த பிரச்சனையை ஆராய நாம் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும். மோசே எகிப்திலிருந்து தப்பி ஓடிய பொழுது மீதியான் தேசத்திற்கு சென்றார். மீதியானியர்கள் ஆபிரகாமுக்கும் கேத்தூராளுக்கும் பிறந்த சந்ததியினர் தான். இவர்கள் ஒரு தெய்வ கொள்கை உடையவர்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் அல்ல, மாறாக ஒரே தேவனையே வழிபட்டார்கள். எனவே இந்த மக்களிடையே மோசே தன்னை தன் சொந்த வீட்டில் இருப்பது போலவே உணர்ந்தார். 7 மகள்களை கொண்ட மீதியான் நாட்டு ஆசாரியருடன் அவர் நெருங்கிய நண்பரானார். மோசே அவருடைய மகளான சிப்போராளை மணந்தார். அவளுடைய பெயருக்கு குருவி அல்லது சிறு பறவை என்று பொருள். மோசேயின் மனைவிதான் வரலாற்றின் முதல் லேடி பேர்ட் என்று சொல்லலாம். சரி, ஆரம்பத்திலே மோசேயின் இல்லற வாழ்வை கடவுள் ஆசீர்வதித்தார்.
அந்நியன் என்று பொருள்படும் கெர்சோம் என்ற அவரது முதல் மகன் மீதியான் தேசத்திலே பிறந்தான். மோசே அந்த தேசத்திலே ஒரு அந்நியனாக இருந்த போதிலும் அதையே தனது வீடாக மாற்றிக்கொண்டார். ஆனால் மோசேயின் திருமண வாழ்க்கையிலே துரதிர்ஷ்டவசமாக ஒரு சிக்கல் இருந்தது. எரியும் முட்செடியின் வழியாக கடவுள் மோசேயை அழைத்து எகிப்திற்கு செல்லும்படியாக கட்டளையிட்டார். பழைய பார்வோன் இறந்து விட்டதால் மோசே திரும்புவது பாதுகாப்பானதாக இருந்தது. ஆனால் மோசே எகிப்திற்கு தனது பயணத்தை தொடங்கிய பொழுது கடவுள் அவரை கொல்ல முயன்றார். ஏனென்றால் மோசே தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்யும் சடங்கை செய்ய தவறியிருந்தார். விருத்த சேதனம் என்பது ஆபிரகாமுடன் கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது. அதுவே முத்திரையாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் தங்கள் மாம்சத்தின் மீது, அதாவது சுய பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை கற்பிக்கவே இது ஏற்படுத்தப்பட்டது. மாம்சம் வெட்டி எறியப்பட வேண்டும். ஒவ்வொரு இஸ்ரவேலரும் கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதே இதன் பொருளாகும். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சங்கீதம் 106:31, ரோமர் 4:3 மற்றும் கலாத்தியர் 3:6 ஆகிய வசனங்கள் எல்லாமே ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஈசாக்கும் யாக்கோவும் ஆபிரகாமின் முன்மாதிரியை பின்பற்றினார்கள். அவர்கள் பிறப்பால் இஸ்ரவேலர்களாக இருந்த போதிலும் விருத்த சேதனம் என்பதே அதற்கான அடையாளமாய் இருந்தது. அந்த சடங்கை செய்வது அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தின் செயலாய் இருந்தது. ஒரு மனிதன் ஆபிரகாமின் குமாரன் என்பதற்கு விருத்த சேதனமே சாட்சியாக இருந்தது. அது அவர்களின் விசுவாசத்திற்கான ஆதாரமாகவும் விளங்கியது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது சிப்போரால் விருத்த சேதனம் என்னும் அந்த சடங்கை எதிர்த்தார். மோசேயும் அதை செய்யும்படி வற்புறுத்தவில்லை. ஒருவேளை மோசே இந்த செயல் அவ்வளவு முக்கியமானது என்று நினைக்காமல் இருந்திருக்கலாம். அவரது மனைவியோ இது ஒரு முட்டாள்தனமான மற்றும் இரத்தம் சிந்தும் செயலாக கருதினார் என்பது தெளிவாக தெரிகிறது. அது எப்படி இருந்தாலும் ஒரு குடும்ப விரிசலை ஏற்படுத்த மோசே விரும்பவில்லை. மோசேயின் மனைவி நாத்திகர் அல்ல, அவர் ஒரே கடவுளை வணங்குகிறவர் தான். ஆனால் அவர் கடவுளின் கட்டளையை எதிர்த்தார். மோசே அதை ஒரு பெரிய பிரச்சனையாகவும் விரும்பவில்லை. மோசேயால் பார்வோனை எதிர்த்து நிற்க முடிந்தது, ஆனால் தன் மனைவியை எதிர்த்து நிற்க முடியவில்லை. இஸ்ரவேல் மக்கள் தவறு செய்த போது அதை சுட்டி காட்ட முடிந்த மோசேயால் தன் மனைவி தவறு செய்த பொழுது அவளை எதிர்க்க முடியவில்லை. மோசே தனது வாழ்க்கையின் இந்த ஒரு பகுதியிலே மட்டும் கீழ்ப்படியாமல் இருந்து விடலாம் என்று நினைத்திருக்கலாம். இன்று அநேக கிறிஸ்தவ ஊழியர்கள் மற்றவருடைய குடும்பங்களை சரி செய்ய முயற்சிக்கும் பொழுது தங்கள் சொந்த குடும்பங்களை கவனிக்க தவறுகிறதைப் போல மோசேயும் இதை அப்படியே விட்டுவிட்டார். ஆனால் மோசே எகிப்திற்கு செல்லும் வழியில் கடவுள் அவர் வாழ்க்கையை தலையிட்டு அவரை இடைமறித்தார். இந்த காரியம் எவ்வளவு தீவிரமானது என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினார். கணவனும் மனைவியும் ஆன்மீக காரியங்களிலே முழுமையாக உடன்படாத போது அங்கே உண்மையான ஆபத்து இருக்கிறது. இதனால் தான் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் திருமண உறவிலே இணையக்கூடாது என்று வேதம் எச்சரிக்கிறது. மோசேயின் உயிரை காப்பாற்றுவதற்காக தனது மகனுக்கு விருத்த சேதனம் செய்தவர் சிப்போராதான். எனவே அவர் செய்த அந்த செயல் அவருடைய விசுவாசத்தின் செயலாகவே இருந்தது. ஆபிரகாமுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குறுதியை, அதாவது மாம்சத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் இரத்தத்தினால் உண்டாகும் மீட்பை அவர் ஏற்றுக்கொண்டார். மகனுக்கு விருத்த சேதனம் செய்த பிறகு ஒருவேளை அவர்கள் எகிப்தை அடைந்த பொழுது மோசே இந்த சிக்கலை புரிந்து கொண்டு தன் மனைவியை அவருடைய தந்தையோடு இருக்கும்படி வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கலாம். பின்னர் வனாந்தர பயணத்தின் பொழுது மோசேயின் மாமனார் எத்ரோ சிப்போராளை மீண்டும் அவரிடம் அழைத்து வருகிறதையும் அவர்கள் மீண்டும் இணைவதையும் நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை பாருங்கள். கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வரச் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். இங்கே நாம் பார்ப்பது ஒரு உன்னதமான வழிபாட்டு காட்சி. இந்த மக்கள் இப்பொழுது கடவுள் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான்
கடவுள் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி வெளியே அழைத்து செல்வார். யாத்திராமம் 4ஆம் அதிகாரம் வெறும் மோசேயின் வரலாற்று பயணம் மட்டுமல்ல, அது தேவன் தம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வழிநடத்துகிறார் என்பதற்கான ஆழமான ஆவிக்குரிய தத்துவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அதிகாரத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் முக்கிய சத்தியங்களை மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். மோசேயின் கையில் இருந்த சாதாரண கோல் தரையில் விழுந்த பொழுது சர்ப்பமாக, சாத்தானின் அடையாளமாக மாறியது. ஆனால் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அதன் வாலை பிடித்த பொழுது அது மீண்டும் தேவனுடைய கோலாக மாறியது. இன்று நம்மிடம் இருக்கும் பணம், திறமை, கார், ஊடகங்கள், தொலைக்காட்சி, இணையம் போன்ற கருவிகள் சுயநலத்திற்காகவோ உலகத்திற்காகவோ பயன்படுத்தப்படும் பொழுது அது சர்ப்பமாக மாறி தீமையை விளைவிக்கிறது. ஆனால் இவற்றை நாம் முழுமையாக கடவுளின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவை அவருடைய அதிகாரத்தின் மற்றும் கிருபையின் கருவிகளாக மாறுகின்றன. அடுத்ததாக மோசே தன் கையை மடிக்குள், மார்புக்குள் போட்ட பொழுது அது குஷ்டரோகமாக மாறியது. மீண்டும் அதை அப்படி போட்ட பொழுது சுத்தமானது. நமது உள்ளான இருதயத்தின் நிலையே நமது கிரியைகளாக, அதாவது கைகளாக வெளிப்படும் என்பதை இது காட்டுகிறது. நீதிமொழிகள் 4:23 நான் வாசிப்பது போல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. தேவனுக்கு நம்முடைய வெளிப்புற திறமைகளை விட நம்முடைய தூய்மையான இருதயமே தேவைப்படுகிறது. நாம் நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்று மோசே சாக்கு போக்கு கூறிய பொழுது தேவன் அவரோடு இருக்க வாக்கு கொடுத்தார். ஆனாலும் மோசே தயங்கியதால் ஆரோன் துணையாக அனுப்பப்பட்டார். இது பிற்காலத்திலே பல விக்கிரகாராதனை சிக்கல்களுக்கு காரணமாயிற்று. தேவன் நம்மை ஒரு ஊழியத்திற்கோ அல்லது பொறுப்பிற்கோ அழைக்கும் பொழுது நமது பலவீனங்களை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. நமது பலவீனங்களிலே அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். மனிதர்களின் துணையை தேடாமல் தேவனை மட்டுமே முழுமையாய் நம்பி முன்னேற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை நாம் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். எகிப்திற்கு புறப்பட்ட மோசேயை தேவன் வழியிலே கொல்ல பார்த்தார். ஏனென்றால் அவர் தன் மகனுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாகிய விருத்த சேதனத்தை செய்ய தவறியிருந்தார். மற்றவர்களுக்கு தேவனுடைய வழியை போதிக்கும் முன் நமது சொந்த குடும்பம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். நமது குடும்ப வாழ்க்கையிலேயும் ஆன்மீக காரியங்களிலேயும் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது. மாம்சத்தின் மீதான நம்பிக்கையை வெட்டி எறிந்து கிறிஸ்துவின் இரத்த உடன்படிக்கைக்குள்ளே நம் குடும்பத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயும் ஆரோனும் செய்த அடையாளங்களைக் கண்டு விசுவாசித்து தலை குனிந்து தேவனை தொழுது கொண்டார்கள். நாமும் நம்மிடமுள்ள கோல் போன்ற உலக காரியங்களை தேவருக்கென்று அர்ப்பணிப்போம். இருதயத்தை தூய்மையாய் வைப்போம். சாக்கு போக்குகளை தவிர்த்து குடும்பமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். அப்பொழுது அவர் நம்மையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து ஒரு உன்னதமான வழிபாட்டிற்குள்ளே நம்மை வழிநடத்துவார் என்பதை நாம் உறுதியாக எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தந்தருள்வாராக. ஆமென். மோசே தன்னை தெரிவு செய்ய வேண்டாம் என்பதற்கு ஆண்டவருக்கு கூறிய காரணங்கள் என்ன? மோசே தன்னை தெரிவு செய்ய வேண்டாம் என்பதற்கு ஆண்டவருக்கு கூறிய காரணங்கள் என்ன? ஆப்ஷன் ஏ, திக்குவாய் உள்ளவன். ஆப்ஷன் பி, திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஆப்ஷன் சி, பேச்சில் வல்லவன் அல்லன். ராஜாத்தியின் மகனாய் இருந்து துணிந்து மரண தண்டனை கொடுத்த மோசே 40 வருட வனாந்தர வாழ்க்கைக்கு பிறகு நான் பேச அறியேன் என்று பேசிய தாழ்மை குறித்தும் மோசேயின் அழைப்பின் ஆரம்ப காலம் குறித்தும் தியானித்தோம் நேயர்களே. தேவன் உங்களுக்கும் சில காரியங்களை கற்றுத்தந்திருப்பார், சில உண்மைகளை உணர்த்தியிருப்பார் என்று நம்புகிறோம். நம் வாழ்வில் தேவன் நமக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது நாம் அதை மாற்றி அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. மோசேயின் வற்புறுத்தலால் ஊழியத்தில் பங்கு பெற்ற ஆரோன் இஸ்ரவேலர் அந்நிய விக்கிரகங்களை நாட முதல் காரணமாகிவிட்டான். கவனம் நேயர்களே, இது நமக்கு ஒரு ரட்சிப்பின் பாடம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப் பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15.